ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த Kozicare ஸ்கின் லைட்னிங் சோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறாங்க, இதனுடைய யூசஸ் என்னென்ன, இதனுடைய சைடு எஃபெக்ட் என்னென்ன, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். இந்த Kozicare வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைப்ஸ் வருது. க்ரீம், ஆயில், ஜெல், சோப் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டைப் வருது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலரா ஒரே ஒரு பர்ப்பஸ்க்காக தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அது என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, அத வந்து எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். இதில இருக்கக்கூடிய மொத்த இன்கிரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா Kojic Acid, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அப்படின்ற இன்கிரீடியன்ட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Arbutin அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரீடியன்ட்டும் இருக்கு. ஸோ இதனுடைய யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோஜிக் ஆசிடும் ஆர்பிட்டினும் சிமிலராக ஒரே ஒரு 2த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிமிலர் யூசஸ் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க்கான இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகிறதுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து டோன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுது. இந்த விட்டமின் ஈயோட வேலை என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை சாஃப்ட் ஆகிறதுக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் அதிகமாக பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. ஸோ இந்த 3 இன்கிரீடியன்ட் தான் இந்த Kozicare ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பில் வந்து இருக்கிறது. இந்த 3 இன்கிரீடியன்ட்டோட வேலையும் இதுதான். இந்த Kozicare ஸ்கின் ஒயிட்னிங் சோப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளியர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து ஒயிட் ஆகுது, ஒயிட் ஆக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்கு இந்த Kozicare ஸ்கின் ஒயிட்னிங் சோப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ இதனோட யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சோப் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த சோப்பும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் போட போகிறீங்க. இது வந்து எந்த மாதிரியான ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது எல்லா விதமான ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சில இரிட்டேஷன் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாருக்கும் வரதுக்கு சான்சஸ் கிடையாது, அதிகமாக கிடையாது. ஸோ எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும், இந்த Kozicare ஸ்கின் ஒயிட்னிங் சோப் போடுறதுனால உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீக்ஸ் ஆனால் உங்கள் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா போடுறதுனால உங்களுக்கு இந்த ரிசல்ட் ஸ்கின் ஒயிட்னிங் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த சோப் போடுறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வருமான்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த சோப் போடுறதுனால இரிட்டேஷன் ப்ராப்ளம், பர்னிங் ப்ராப்ளம் வரும். ஸோ எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கும் இந்த சோப் வந்து செட் ஆகுறதுனால இந்த லோ பர்சன்டேஜ் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து தருது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய இந்த Kozicare ஸ்கின் லைட்னிங் சோப்போடைய இன்க்ரீடியன்ட், யூசஸ், சைடு எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூட நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் தமிழ் மெடி சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நம்ம மெடிசன்ஸ் பற்றின யூசஸ் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த மருந்தோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக அதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன்.